ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மசாலா இட்லி. இது இட்லி 4 எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் இட்லி இல்லைன்னா மீந்த இட்லி இருந்தாலும் அதை வச்சு செய்யலாம். இது ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இட்லியை நல்லா கட் பண்ணிக்கிறேன் க்யூபாக. கட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ஜூஸியாக வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஜூஸியாக வதக்கிக்கணும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா ஜூஸியாக வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிறோம். கொஞ்சம் ஜூஸியாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணி நல்லா ஜூஸி ஆகிற வரையும் வேக விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இட்லி பிடிக்கல அப்படி இல்லைன்னா மீதம் இட்லி இருந்துச்சுன்னா இப்படி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மசாலா இட்லி ரெடியாக இருக்கும்.